இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேனைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சால்ட் போட்டுட்டு மேரினேட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதும் சேனைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 4 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண சேம் ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 1 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண சேனைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சாஸ் வேணாம்னா 1 டொமேட்டோ அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இது கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், சப்பாத்தி, நான் கூடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கர்ட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக இதுதான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.